என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. 96 தத்துவங்களில் 60 தாத்வீகங்கள் பற்றி சிந்தித்து வருகின்றோம். இதுவரை மனத்தின் காரியமாகிய விகாரம் 6, புத்தி மற்றும் அகங்காரத்தின் காரியமாகிய குணங்கள் 3 ஆகிய 9 தாத்வீகங்கள் பற்றி சிந்தித்தோம். அடுத்து சித்தத்தின் காரியமாகிய சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி ஆகிய அவத்தைகள் 3 பற்றி 2 பதிவுகளாக சிந்தித்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சிதான் இந்த பதிவு. ஆன்மா தொடக்கத்தில் அதிகாரண தேகம், காரண தேகம், அதிசூட்சும தேகம் ஆகியவற்றை பெற்றாலும் சுழுத்தியாகிய உறக்க நிலையில்தான் இருக்கின்றது. சூட்சும தேகம் பெற்ற பிறகே சொப்பனமாகிய கனவு நிலையையும், தூள தேகத்தை பெற்ற பிறகே சாக்கிரமாகிய நனவு நிலையையும் பெறுகின்றது. அதன் பிறகு இந்த ஒவ்வொரு நிலைகளிலும் விழிப்பு, கனவு, உறக்கம் எனும் 3 நிலையும் உண்டாகின்றது. சூட்சும தேகத்தில் 4 தேக உரை உண்டு. அவை ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம். தூள தேகத்தில் ஒரு தேக உரை உண்டு, அது அன்னமய கோஷம். அனுபவத்தை பதிவு செய்யும் திறன் கொண்ட இன்ப உடம்பாகிய ஆனந்தமய கோஷம், அனுபவத்தை ஆராய்ந்து பார்க்கும் திறன் கொண்ட அறிவு உடம்பாகிய விஞ்ஞானமய கோஷம், அனுபவத்தை எண்ணங்களால் நினைத்து உணரும் திறன் கொண்ட மன உடம்பாகிய மனோமய கோஷம். மனோமய கோஷம் எண்ணியதை சூட்சும தேகத்திற்கு அனுபவமாக்கி அந்த அனுபவத்தை செயல்படுத்த உதவும் வலி உடம்பாகிய பிராணமய கோஷம். இந்த 4ம் சேர்ந்ததுதான் சூட்சும தேகம். இந்த சூட்சும தேகம் சொப்பன செயல்களை உடையது. சூட்சும தேகத்தின் அனுபவங்களை கொண்டு தூலத்தில் செயல்பட்டு அறிவாக்க உதவும் திறன் கொண்டது அன்னமய கோஷம், அதாவது உணவு உடம்பு. இந்த தேக உரை போர்த்தப்பட்ட பிறகே பருவுடலாகிய தூள தேகம் உண்டாகின்றது. அன்னமய கோஷமே தூள உடம்பிற்கான ஒரே உரை. 50 பூதத்தின் காரியமே இந்த அன்னமய கோஷம். இந்த அன்னமய கோஷத்தில் ஆகாயத்தின் காரியமாகிய நாடிகள் 10, காற்றின் காரியமாகிய வாயுக்கள் 10, பிராணன் பிராணமய கோஷத்தில் பொருத்தப்பட்டது. மீதமுள்ள 9 வாயுக்கள் இந்த அன்னமய கோஷத்தில் பொருத்தப்படுகின்றது. நெருப்பின் காரியமாகிய தேய்வு 7, நீரின் காரியமாகிய அப்பு 3, மண்ணின் காரியமாகிய பிருதிவி 5 ஆகியவை பொருத்தப்படுகின்றது. மேலும் 50 பூதத்தின் காரியத்தோடு சேர்ந்த சூட்சும ஞானேந்திரியத்தின் காரியமாகிய ஞானேந்திரிய வெளியிடப் பொறிகள் 5, 50 பூதத்தின் காரியத்தோடு சேர்ந்த சூட்சும கண்மேந்திரியத்தின் காரியமாகிய கண்மேந்திரிய புறவிடப் பொறிகள் 5, இவைகளின் செயல்பாட்டிற்கு காரியமாக இருக்கும் தோஷமாகிய விருத்தி 3. மொத்தம் 47 தாத்வீகங்கள் அன்னமய கோஷத்தில் பொருத்தப்படுகின்றது. சித்தமும் அதன் காரியமும் சேர்ந்தது ஆனந்தமய கோஷம். அவற்றோடு புத்தி, அகங்காரம் மற்றும் அவற்றின் காரியங்கள் சேர்ந்தது விஞ்ஞானமய கோஷம். அவற்றோடு மனம் மற்றும் அவற்றின் காரியம், சூட்சும ஞானேந்திரியம், சூட்சும கண்மேந்திரியம், தன்மாத்திரை, சூட்சும பஞ்சபூதங்கள் சேர்ந்தது மனோமய கோஷம். அவற்றோடு பிராணன் மற்றும் அவற்றின் காரியம் சேர்ந்தது பிராணமய கோஷம். அவற்றோடு பஞ்சபூதத்தின் காரியம், சூட்சும இந்திரியங்களின் காரியம் கொண்டது அன்னமய கோஷம். ஆனந்தமய கோஷத்தில் சித்தத்தின் காரியமாகிய சுழுத்தி, சொப்பனம், சாக்கிரம் என்ற அவத்தைகள் 3 வெவ்வேறு நிலைகளில் பொருத்தப்படுகின்றது. விஞ்ஞானமய கோஷத்தில் புத்தி மற்றும் அகங்காரத்தின் காரியமாகிய சாத்வீகம், ராட்சசம், தாமசம் ஆகிய குணங்கள் 3 பொருத்தப்படுகின்றது. மனோமய கோஷத்தில் மனத்தின் காரியமாகிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எனும் விகாரம் 6 பொருத்தப்படுகின்றது. பிராணமய கோஷத்தில் வாயுவின் கூறாகிய பிராணன் 1 பொருத்தப்படுகின்றது. அன்னமய கோஷத்தில் நாடிகள் 10, வாயுக்கள் 9,
தேய்வு 7, அப்பு 3, பிரிதிவி 5, ஞானேந்திரிய வெளியிடப் பொறிகள் 5, கண்மேந்திரிய புறவிடப் பொறிகள் 5, விருத்தி 3 ஆகிய 47 தாத்வீகங்கள் பொருத்தப்படுகின்றது. எனவே 60 தாத்வீகங்களிலும் 13 தாத்வீகங்கள் சூட்சும தேகத்திலும் 47 தாத்வீகங்கள் தூல தேகத்திலும் பொருத்தப்படுகின்றது. இதில் மனத்தின் காரியமாகிய விகாரம் 6 பற்றி விளக்கமாக பார்த்து விட்டோம். புத்தி மற்றும் அகங்காரத்தின் காரியமாகிய குணங்கள் 3 பற்றி பார்த்து விட்டோம். சித்தத்தின் காரியமாகிய சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி ஆகிய அவத்தைகள் 3 பற்றி பார்த்து வருகின்றோம். இந்த அவத்தைகள் இறைவனோடு இரண்டர கலக்கும் வரை உள்ளது என்பதால் இது பற்றி இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டி உள்ளது. எனவே மீதமுள்ள 48 தாத்வீகங்களையும் சுருக்கமாக பார்த்துவிட்டு பிறகு அது பற்றி சிந்திப்பது இன்னும் நமக்கு நல்ல புரிதலை உண்டாக்கும். அதனால் அந்த 48 தாத்வீகங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். அவற்றில் ஆகாயத்தின் காரியமாகிய நாடிகள் 10. நாடிகள் என்பதை பலரும் நரம்புகள் என்று நினைத்து கொள்வார்கள். நரம்புகள் நாடிகள் இல்லை, ஆனால் நரம்பில் நாடிகள் உண்டு. நமது உடல் நரம்பு, எலும்பு, குடல் எதுவாக இருந்தாலும் அதில் உள்ள காலியிடம் பொறிப்புலன்களின் செயலிற்கும் பிராண வாயுக்களின் இயக்கத்திற்கும் பயன்பட்டால் அவைகளை நாடிகள் என்று கூறுவார்கள். அதனால் தான் அதனை ஆகாயத்தின் கூறு என்பார்கள். தூல தேகத்திலும் சூட்சும தேகத்திலும் நாடிகள் பல உண்டு. அதில் இங்கு தூல தேகத்தின் இயக்கத்திற்கு முதன்மையான 10 நாடிகளை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். 10 நாடிகள் எதுவென்றால்: 1. இடகலை எனப்படும் சந்திர நாடி. 2. பிங்களை எனப்படும் சூரிய நாடி. 3. சுழுமுனை எனப்படும் நடுநாடியாகிய அக்னி நாடி. 4. சிகுவை எனப்படும் உள்நாக்கு நாடி. 5. புருடன் எனப்படும் வலக்கண் நாடி. 6. காந்தாரி எனப்படும் இடக்கண் நாடி. 7. அத்தி எனப்படும் வலச்செவி நாடி. 8. அலம்புடை எனப்படும் இடச்செவி நாடி. 9. சங்கினி எனப்படும் கருவாயில் நாடி. 10. குரு எனப்படும் எருவாயில் நாடி ஆகியவை நாடிகள் 10. அடுத்து காற்றின் காரியமாகிய வாயுக்கள் 10 எதுவென்றால்: 1. உயிர்காற்றாகிய பிராணன். 2. மலக்காற்றாகிய அபானன். 3. தொழிற்காற்றாகிய வியானன். 4. ஒளிக்காற்றாகிய உதானன். 5. நிறவு காற்றாகிய சமானன். 6. தும்மர் காற்றாகிய நாகன். 7. விழிக்காற்றாகிய கூர்மன். 8. கொட்டாவி காற்றாகிய கிருகரன். 9. இமை காற்றாகிய தேவதத்தன். 10. வீங்கர் காற்றாகிய தனஞ்சயன் ஆகியவை 10 வாயுக்கள். அடுத்து நெருப்பின் காரியமாகிய தேய்வு 7 எதுவென்றால்: சூரிய சக்தி, சந்திர சக்தி, அக்னி சக்தி, தாரகை சக்தி, பிரம்மசக்தி, மாயசக்தி, ருத்திர சக்தி. இந்த 7 சக்தி நெருப்பின் காரியமாக நமது உடலில் செயல்படுகின்றது. இதில் தாரகை என்பது நட்சத்திரங்கள், பிரம்மசக்தி என்பது படைக்கும் ஆற்றலுக்குரியது, மாயாசக்தி என்பது காக்கும் ஆற்றலுக்குரியது, ருத்திர சக்தி என்பது அழிக்கும் ஆற்றலுக்குரியது. அடுத்து நீரின் காரியமாகிய அப்பு 3 எதுவென்றால்: இரத்த வகைகள், சுக்கில வகைகள், அமுத வகைகள். இதனை வள்ளற்பெருமான் விண்ணப்பத்தில் நல்லிரத்தம், புள்ளிரத்தம், கலவை இரத்தம், கபிலை இரத்தம் முதலிய இரத்த வகைகளும், மேல்நிலை சுக்கிலம், கீழ்நிலை சுக்கிலம் முதலிய சுக்கில வகைகளும், தலை அமுதம், இடை அமுதம் முதலிய அமுத வகைகளும் என்று இவற்றின் வகைகளையும் குறிப்பிடுகின்றார். அடுத்து மண்ணின் காரியமாகிய பிரிதிவி 5 எதுவென்றால்: எலும்பு வகைகள், இறைச்சி வகைகள், தோல் வகைகள், நரம்பு வகைகள், மூளை வகைகள். இதனை வள்ளற்பெருமான் விண்ணப்பத்தில் மீத்தோல், புடைத்தோல், வன்தோல், மென்தோல் முதலிய தோல் வகைகளும், வெண்ணரம்பு, செந்நரம்பு, பசுநரம்பு, சிறுநரம்பு, பெருநரம்பு முதலிய நரம்பின் வகைகளும், பேரென்பு, சிற்றென்பு, நீட்டென்பு, முடக்கென்பு முதலிய என்பின் வகைகளும், மெல்லிறைச்சி, கல்லிறைச்சி, மண்ணிறைச்சி, நீரிறைச்சி முதலிய இறைச்சி வகைகளும், ஓங்கார மூளை, ஆங்கார மூளை முதலிய மூளை வகைகளும் என்று அவற்றின் வகைகளையும் குறிப்பிடுகின்றார். அடுத்து ஐம்பெரும் பூதத்தின் காரியத்தோடு சேர்ந்த சூட்ச்ம ஞானேந்திரியத்தின் காரியமாகிய ஞானேந்திரிய வெளியிடப் பொறிகள் 5. இதனை வள்ளற்பெருமான் விண்ணப்பத்தில் ஒளி அறிவு, உருவ அறிவு, சுவை அறிவு, நாற்ற அறிவு, ஸ்பரிச அறிவு என்னும் 5 வகை குண அறிவுகளுக்கான வெளியிடப் பொறிகள் என்பார். அதாவது கேட்டல், தொடுதல், பார்த்தல், சுவைத்தல், முகர்தல் ஆகியவற்றுக்கான வெளியிடப் பொறிகள். இதனைத்தான் சத்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்பார்கள்.
அடுத்து ஐம்பெரும்பூதத்தின் காரியத்தோடு சேர்ந்த சூட்சும கண்மேந்திரியத்தின் காரியமாகிய கண்மேந்திரிய புறவிட பொறிகள் 5. இதனை வள்ளற்பெருமான் விண்ணப்பத்தில் வசனித்தறிதல், நடந்தறிதல், கொடுத்தெடுத்தறிதல், மலம் விடுத்தறிதல், சலம் விடுத்தறிதல் என்னும் 5 வகை தொழில் அறிவுகளுக்கான கரும புறவிட பொறிகள் என்பார். இதனை வமனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம் என்பார்கள். அடுத்து இவைகளின் செயல்பாட்டிற்கு காரியமாக இருக்கும் தோஷமாகிய விருத்தி 3. இதனை வள்ளற்பெருமான் விண்ணப்பத்தில் வாத விருத்தி, பித்த விருத்தி, சிலேத்தும விருத்தி என்பார். இதனை வாதம், பித்தம், கபம் என்பார்கள். இவைகள்தான் 60 தாத்வீகங்கள். தேகங்கள் 5, கோஷங்கள் 5, தத்துவங்கள் 36, தாத்வீகங்கள் 60 பற்றிய புரிதல் நமக்கு சாக்கிரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாதீதம் ஆகிய அவத்தைகள் பற்றி நன்கு புரிய வைக்கும். அடுத்த பதிவில் அது பற்றி சிந்திப்போம். அவத்தைகளை சாக்கிரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாதீதம் என்று 5ஆக அமைத்து கூறுவார்கள். இங்கு 3 மட்டும் கூறப்பட்டதன் காரணம் என்ன? 5இன் விளக்கம் என்ன? வள்ளற்பெருமான் இந்த சாக்கிரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாதீதம் ஆகியவற்றை வைத்து சாகா கல்விக்கு 43 நிலைகள் பற்றி கூறுவார். அந்த 43 நிலைகள் என்ன? இந்த 3 அவத்தைகளை ஒரு புராண கதையின் தத்துவ விளக்கமாக கூறுவார் வள்ளற்பெருமான். அந்த புராண கதையும் விளக்கமும் என்ன? வரும் பதிவுகளில் தொடர்ந்து சிந்திப்போம். நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவை ஆதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும். அருட்பெருஞ்சோதி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.